ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வாரம் நம்ம வீட்டில் மாங்காய் வச்சு செஞ்ச 2 ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்கிறது மாங்காய் கிடையாதுங்க, மாவடு தான் எடுத்திருக்கிறேன். இந்த மாவடு நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தோம். அப்போது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நான் வந்து யூசுவலாக வந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த ஆவக்காய் ஊறுகாய் இல்லைனா எலுமிச்சை ஊறுகாய் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அந்த மாவடுல செஞ்ச ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த மாங்காய் சீசன் வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக மாவடு வச்சு ஊறுகாய் செஞ்சே ஆகணுன்ட்டு. அதனாலே பார்த்திங்கன்னா மாவடு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது, இருந்தாலும் ஆசைக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வருஷம் மாங்காய் சீசன் வந்துருச்சுன்னா நம்ம வந்து மாங்காய் தொக்கு, கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய், மாங்காய் வத்தல் இந்த மாதிரி வந்து போடுறது உண்டுங்க. ஆனால் இந்த வடுமாங்காய் வச்சு நான் வந்து செஞ்சது கிடையாது. கண்டிப்பாக மாங்காய்க்கும் வடுமாங்காய் ஊறுகாய்க்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருந்தது. நல்லா வந்து இந்த வடுமாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இதை வந்து நான் வந்து கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ஸ்டைலில் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். மேலே இருக்கிற தோலை நல்லா லேசாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு தோலோடவே இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்காக பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேங்க. அடுத்து ஒரு 5 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கலாம். இந்த ஊறுகாயில் மெயின் பார்ட்டே பார்த்திங்கன்னா இந்த வறுக்கிறது தான். இது கொஞ்சம் வந்து நமக்கு கருகுனாலோ கலர் சேஞ்ச் ஆனாலோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து காஞ்ச மிளகாய், தனியாக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்தா கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக காஞ்ச மிளகாவும் மிளகாய் தனியாகவும் வறுத்து சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மிளகாயும் தனியாகவும் சேர்த்துருக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள். இது வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடியும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான். ஸோ நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு இதில் சேர்க்குறேன். நல்ல எண்ணெய் காஞ்சி வரட்டும். நல்ல எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா காஞ்சி வரட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கிற அளவுக்கு காஞ்சிடுச்சு. இதை வந்து இந்த சூட்டோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஊறுகாய் மேலே சேர்த்துடலாம். இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பவுட்ரு பண்ண வெல்லம் சேர்க்குறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ட்ரையாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். எண்ணெய் வந்து நமக்கு பத்தலையோன்னு தோணும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம எடுத்து வைக்கலாம். இதில் நம்ம விட்டுருக்கிற அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சு வெளியே வருங்க. நம்ம அவசரப்பட்டு அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்ல கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்ந்துருக்கு. தேவைப்பட்டால் நம்ம இன்னும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை காய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துருக்குறேங்க. நல்லா வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 மாதம் கூட இது வந்து கெட்டு போகாதுங்க. ஆனால் 1 மாதம் வரைக்கும் வீட்லேயும் இருக்காதுங்க. ஏன்னா சீக்கிரமே காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் கழித்து நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. இந்த மிளகாய், எண்ணெய் எல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து நம்ம கட் பண்ண மாதிரியே தெரியாது. நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருந்தது. இந்த எண்ணெயிலையும் மிளகாயிலையும் நல்லா ஊறி நல்ல அட்டகாசமான இந்த ரெசிபி இந்த சீசனில் மிஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. ஸ்வீட்டுன்றதுனால நான் ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ஸ்வீட் மாங்காவாக எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஏன்னா மாங்காயிலிருந்தே நமக்கு தண்ணி வரும். எக்ஸஸ் தண்ணி மீறாமல் அதே தண்ணியில் இந்த மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பதமாக வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாங்காய், ஒரு முழு மாங்காய் எடுத்திருந்தேன். ஸோ சுகர் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது ஸ்வீட் நிறைய இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸஸாகவே சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் ஸ்வீட்டோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு, காரம், இனிப்பு சேர்ந்த ஒரு சுவை தாங்க. ஸோ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 to 12 நிமிஷம் வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு கண்ணாடி பதம் வருங்க. இப்போ ஒரு ட்ரேயில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க, ஒரு ஃப்ளேவருக்காக. இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருளை அது கொதித்து வரட்டும். இப்போ இதை ஒரு ட்ரேயில் நம்ம மாற்றிடலாங்க. இதுக்கு நம்ம கலர் எதுவும் ஆட் பண்ணலை. நம்ம சேர்த்துருக்கிற அந்த மிளகாய் தூளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு இந்த ஸ்வீட்க்கு. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டோட இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து இது ஒரு ஜெல்லி மாதிரி வேணுங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிட்டேன். இன்னும் இந்த ஸ்வீட் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கட்டும்னு விருப்பப்படுறவங்க பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் சுருளை பெரட்டி கூட நம்ம இதை வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், மேங்கோ ஜெல்லி மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு 4 to 5 hours நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கலாங்க. இது வந்து எங்கள் வீட்டுது கவர்டுன்றதுனால நான் அப்படியே காய வச்சுருக்கிறேன். நம்ம மாடியிலலாம் காய வைக்கிறதா இருந்தால் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா காய வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4 to 5 hours வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சிங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம தேவையான அளவு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கிளாஸி லுக்கோட இந்த மேங்கோ ஜெல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக, குழந்தைங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.